குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். சத்யா மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். முக்கால்வாசி அந்த மாதிரி தான் ஆக்ஷன் கொரியோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட். ஃபில்ம் மேக்கிங் நம்ம ஆல்ரெடி ஐவ் கான் ஃபார் அ கோர்ஸ் அண்ட் பிகினிங் டைமில். பட் அதெல்லாம் வந்து ஒரு ஆக்டராக என்னை வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுச்சு. புதுமுக இயக்குநர்கள் நிறைய பேர் வராங்க இண்டஸ்ட்ரிக்கு. அப்படின்றப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் இருக்காங்க. புது விஷயங்கள் அவங்க தாட்ஸ் புதுசாக இருக்குது. எல்லாருமே அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது ஐ ஆம் ஹேவ் டு லிசன் அண்ட் மேபி என்னோட அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் இருக்கும். எந்த ஒரு கேரக்டர் ரொம்ப நாளாக எனக்கு படம் முடிஞ்சுமே அது ஒரு இருந்துகிட்டே இருந்தது இல்லை அப்படின்னு ஏதாவது? அது விக்டர் தான். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் இருந்தது கேரக்டர். பேட் கைன்னும் போது இன்னும் எனக்கு எந்த வரமுறையும் இல்லை. ஸோ அது ஜாலியாக ஒரு விஷயம் பண்ணலாம், என்ன விஷயம் பண்ணலாம். ஸோ அது ஒரு இன்னும் எக்ஸைட்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி. வீடியோ டைப் பண்ணிவிடுவாங்கன்னு நான் பயமுறுத்தினாங்க. மாற்றாக தான் எனக்கு வந்து குற்றம் 23 எனக்கு பெரிய சக்ஸஸ் கொடுத்தவங்க. அது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். ஆடியன்ஸை கெஸ் பண்ண விடாமல் வச்சுக்கலாம் இல்லையா. மேபி இருக்குமோ, இவர் ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு தாட் ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலி குட் ஃபார் த ஸ்கிரிப்ட். I don't want to specify that kind of character. So அது மேபி அது மற்ற நடிகர்கள் யாராவது பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணுறதுக்காக அது பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாகவும் ஒரு சில விஷயங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரெட்டத்தலை ட்ரெய்லர் பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா உங்களோட தேர்ட் டூயல் ஃபிலிம் இது. ஆக்சுவலாக டூயல் ரோல் பண்ணுற தேர்ட், இது ரெண்டாவது. அஃப்கோர்ஸ் மாஃபியாவில் வந்து எண்டில் ஒரு கேரக்டர் வரும், அது ஒரு அப்படியே முடிச்சிருவாங்க. பட் இது வந்து கதையோட ட்ராவல் பண்ணுறதுல ரெண்டு ஃபுல்லாக இருக்கிறது இந்த ரெண்டு படம். ஸோ இப்போ என்ன டூயல் ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் ரெண்டு கேரக்டருமே நீங்கள் தான், பட் அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுடைய சாயல் எதுவுமே இந்த படத்தில் வந்துடக்கூடாது, கேரக்டராக மேனரிசமோ எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல எவ்வளோ கான்சியஸாக இருக்கீங்க. தென் இதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் தனியாக பண்ணது? மெயினாக வந்து டிரெக்டர் திருக்குமரன் சார், அவர் ஆல்ரெடி நம்மளை ஃபீட் பண்ணிடுவார், இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருவார் சார். ஏன்னா உபேந்திரா, காளி அப்படின்ற ஒரு ரெண்டு கேரக்டர் இந்த படத்தில். ஸோ உபேந்திரா என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், அவனோட பேக்ட்ராப் என்ன, அவன் பேக் ஸ்டோரி என்னன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக வி கெட் இன் டு இட் அண்ட் நிறைய ரெஃபரன்சஸ் கொடுப்பார். ஸோ அதை வச்சு வி ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஒரு நடிகனா நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போது என்ன அதில் ஆட் ஆன் பண்ணலான்ற விஷயங்களெல்லாம் நமக்கு அப்படியே ஓட்டிகிட்டே இருப்போம். ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே அதெல்லாம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அண்ட் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அவனுக்கான பேக் ஸ்டோரி எல்லாமே தெளிவாக வந்து ஸ்கிரிப்ட்லேயே எல்லாமே இருந்தது. அண்ட் அந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி பண்ணிக்கலான்றதெல்லாம் நாங்கள் டிஸ்கஷன்லேயே நாங்கள் பேசிடுவோம். ஸோ அப்படி தான் லுக்கை செட் பண்ணுறதுலேருந்து அதுக்கான இன்புட்ஸ் என் சைட்லேருந்து கொடுக்குறது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை. அண்ட் ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ தடம்ல பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது, டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்காது பிகாஸ் ட்வின்ஸ். அண்ட் கேரக்டரைசேஷனும் சிமிலராக லைட்டாக இருக்கும் பிகாஸ் ட்வின்ஸ் இல்லையா. பட் பர்ஃபார்மன்ஸில் தான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸை காட்ட முடியும். பட் இங்கே வந்து ஓவரால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். அண்ட் அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இட் ஹேப்பன்ட். அண்ட் உடனே அதை பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டாக இருந்தது. அண்ட் ஆடியன்ஸையும் பயங்கர ஒரு க்யூரியஸாக படத்தை பார்க்குறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் பயங்கர ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் இமீடியட்டாக ஓகேன்னு சொல்லி அப்படி தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா எங்களுக்குலாம் வந்துட்டு எனக்கு உங்களை பார்த்தாலே ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் வரும். ஏன் அப்படின்னா பாண்டவர் பூமி நாங்களாம் வந்துட்டு டிவியில் பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு படம் இருக்கும். பாண்டவர் பூமி அருண் விஜய் அவர்கள், இன்னைக்கு ரெட்டத்தலை அருண் விஜய் அவர்கள். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும், நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். இப்போ அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லணும், இல்லை அப்போ இருந்த அருண் விஜய் வேற, அப்போ இருந்தவர்கிட்ட இப்போ அந்த குணங்கள் இல்லை அப்படின்னா என்னென்ன குணங்கள்? அது குணங்கள்னு பார்த்தா அதே குணங்கள் தான். ஃபைட்டிங் ஸ்பிரிட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருந்த காலகட்டம். அண்ட் இன்னும் பக்குவம் அடைஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பிகாஸ் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் எனக்கு வந்து நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் எதிர்பார்த்த டைரக்டர்ஸ். ஸோ அதெல்லாமே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ அது வந்து
பிகினிங்னால அது எப்போதுமே ஒரு செரிஷபிள் மெமரி தான் அது. அண்ட் ஐ ஆல்வேஸ் அதான் அந்த லேர்னிங் கர்வில் இந்த மாதிரி சேரன் சார் மாதிரியான டைரக்டர்ஸ் எனக்கு வந்ததில் எனக்கு இன்னும் தெளிவு இன்னும் கிடைக்க ஆரம்பிச்சிது. அது ஆல்வேஸ் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் புக்கு கொடுத்தது வந்து அவர் தான். ஸோ அங்கேருந்து தான் இட் ஆல் ஸ்டார்டட். அண்ட் அந்த ப்ராசஸ்ஸே வந்து யூ லேர்ன் இல்லை, யூ கீப் லேர்னிங். ஸோ அந்த குணங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதிகமாயிருக்காது, இன்னும் நம்ம ஓடணும், ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு என்னென்னா நீங்கள் ஒரு 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 படத்தில் வந்துட்டு கேமியோ ரோல் பண்ணியிருப்பீங்க. ஐ திங்க் 2-3 சீன் தான் வருவீங்க. பட் இப்போ வரைக்குமே அந்த படத்தை நாங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். என்ன படம் கெஸ் பண்ண முடியுதா? இயற்கை. கண்டிப்பாக. இப்போ கூட ரீசெண்டாக ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ்லாம் அதுக்கு போட்டாங்க, பார்த்தீங்களா நீங்கள் அந்த இது? ஓகே. ஸோ கேப்டன், ஏன் கேப்டன் வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அதை கொண்டாடுறாங்க இல்லையா? அது எப்படி இருக்குது பார்க்கும்போது? ஏன்னா அப்போ உங்களுக்கு மேபி ஐடியா இருந்திருக்காது இது இவ்வளோ தூரம் கொண்டாடப்படுமா இல்லையான்ற ஒரு விஷயங்கள்லாம். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஜனா சாரோட விஷன். அவர் அந்த தாட் காலங்கள் தாண்டியும் அதை பேசுதுன்னா அந்த கிரியேஷனுக்கான ஒரு அப்ரிசியேஷன் தான். இட்ஸ் அ வெரி பியோர் கேரக்டர். ஏன்னா அந்த பொண்ணோட கேரக்டரும் சரி, கேப்டன் மெயின்லி அவர் என்ன நினச்சி என்கிட்ட கதை சொன்னாரோ அதுதான் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப ஏன்னா இது ஒரு கேப்டனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடக்கிற அந்த லவ் ஸ்டோரி அது இப்படி தான் ஃபினிஷ் ஆகணும்னு விருப்பப்பட்டார். அதை கரெக்டாக முடிச்சிருக்காரு. அது டிபேட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், இது வந்துட்டே இருக்கு இன்னுமே வந்துட்டு. எனக்கே பர்சனலாக அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானுமே வந்துட்டு ஏன் கேப்டன் வந்தார், வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு. பட் கேப்டன் வந்து ரொம்ப ஒரு நல்ல கேப்டன், அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக. இப்போ வரிசை இப்போ புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் வராங்க இண்டஸ்ட்ரிக்கு. அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணலாம், நம்ம அடுத்தடுத்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்களோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை, நான் கதை கேட்டு ஓரளவுக்கு இப்போ பார்த்து வச்சுருக்கிறதும் இந்த ஃப்ரெஷர்ஸ். ஏன்னா பிகாஸ் புது விஷயங்கள்ல அவங்க தாட்ஸ் புதுசாக இருக்குது. அண்ட் இப்போ எல்லாருமே அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது ஐ ஹேவ் லிசன் அண்ட் மேபி என்னோடய அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் இருக்கும். பிகாஸ் நான் இந்த படம் முடித்த உடனே ஐ டுக் அ ஷார்ட் பிரேக். ஏன்னா இல்லை, ஒரு 4 months நான் டைம் எடுத்துட்டேன். மேபி நெக்ஸ்ட் இயர் பிகினிங் I'll announce and we'll start off because I needed that time. ஏன்னா எப்போதுமே வந்து அந்த ஒரு பிரேக் இருந்தால் தான் யூ கேன் ரீடிஃபைன் சில விஷயங்கள், புதுசாக நம்ம எதாவது திங்க் பண்ணலாம் அண்ட் அதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ அந்த ஃபேஸில் தான் நான் இப்போ இருக்கேன். இப்போ உங்களுக்கு நடிக்கிறத தாண்டி நீங்கள் ஏதாவது டைரக்ட் பண்ணலாம், நம்ம கதை எழுதுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கா? ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் இருக்கோம், அது கண்டிப்பாக நமக்கு வந்து சில தாட்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் ஃபில்ம் மேக்கிங் நம்ம ஆல்ரெடி I've gone for a course and I've பண்ணிட்டு தான் வந்தேன் during beginning டைமில். பட் அதெல்லாம் வந்து ஒரு ஆக்டராக என்னை வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுச்சு. பட் இன்னும் அந்த தாட்டுக்கே நான் போகல. ஏன்னா நம்ம இன்னும் பண்ண வேண்டியது இன்னும் நடிப்புலேயே நிறைய இருக்குது. இன்னும் we haven't reached anything. We have to reach more and we have to do இன்னும் நிறைய கேரக்டர்ஸ், நான் பண்ண வேண்டிய கேரக்டர்ஸ் தாட் இருக்குது. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் தென் we think about that. கண்டிப்பாக. எல்லாருக்குமே ஒரு கோல் ஒன்று இருக்கும். இப்போ நீங்களே சொல்கிறீங்க எனக்கு ரீச் பண்ண வேண்டிய இடம் ஒன்று இருக்குன்னு. ஸோ அந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நம்ம ஒர்க்கை தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கான அங்கீகாரம் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைஃப் நமக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இடம்ன்றது நம்ம போல வி ஜஸ்ட் கிவ் our பெஸ்ட் அண்ட் வி கீப் அதுக்கான உழைப்பை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான அங்கீகாரம், அந்த இடம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் என் தாட்டு. ஸோ எங்கேயும் நம்ம புஷ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறதுக்குலாம் இல்லை. நான் இங்கே எதுக்கு இருக்கிறோம், நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஆடியன்ஸை போய் நம்ம கனெக்ட் பண்ணணும், நம்மளுக்கு பிடிக்க வைக்கணும், அந்த கதையை பிடிக்க வைக்கணும். அண்ட் தியேட்டர் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதான் 2 மணி நேரம் நம்ம போகும்போது நம்மளை மறந்து அந்த இதுக்குள்ளே போகணும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. எனக்கு இப்போ உட்காந்து பேசுகிறார் இல்லையா, இந்த அருண் விஜய் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு மாஞ்சாவேலு படம் நான் வந்துட்டு நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதில் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ரொம்ப காமெடி நல்லா பண்ணும் அந்த கேரக்டர். அதே மாதிரி ஒரு இன்னசென்ட்டாகவும் இருக்கும். பட் அவர் தான் உண்மையான அருண் விஜய் சாரா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு அப்படியே இப்படி பேசுகிறவர் தான் இதுதான் ரியல் கேரக்டரா? எது ரியல் கேரக்டர்? மலை மாஞ்சாவேலு அந்த மாதிரி கேரக்டர். நான் முக்கால்வாசி அந்த மாதிரி தான்.
பட் நான் பண்ணுற கேரக்டர்ஸ் போது ஐ சேஞ்ச் மை கேரக்டர் செல்ஃப். அப்படியே இப்ப ரொம்ப அப்படியே different-ஆ கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்து- பண்ணுவேன். மேபி அது அந்த சேஞ்ச் பண்ணுறதுனால அதே மாதிரி தான் வீட்லேயும் கொஞ்சம் அந்த பாட்டினில் இருப்பேன். அவங்களுக்கே புரிஞ்சிடும் அது ஓகே இஸ் இன் டு தட். ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே கொஞ்சம் அப்படியே இருந்துருவோம்ல, அந்த அந்த டைம் ஃப்ரேமில் அப்படியே இருப்போம். அது உங்களுக்கும் இருக்கு. ஏன் இருக்கும். ஏன்னா வணங்கான் மாதிரிலாம் ஒரு படம் பண்ணும்போது நம்ம எங்கேயுமே நமக்கு தாட்டு போகாது, அப்படி தான் அதுக்குள்ளே தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் நீங்கள் கேட்ட மாதிரியான படங்கள் நான் தான் சொன்னேனே, நான் இப்போ ஒரு கேட்டு வச்சிருக்க படங்கள்லாம் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக வேறு மாதிரி ஒன்று பண்ணலான்ட்டு தான் ஆக்டிவ் பண்ணேன். பட் நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணோம் ஆடியன்ஸை, அது எப்போ வருதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்களே சொன்னீங்க அந்த கேரக்டர் நம்ம பண்ணும்போது அந்த தாக்கம் நமக்குள்ள இருக்கதா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எந்த ஒரு கேரக்டர் ரொம்ப நாளா எனக்கு படம் முடிஞ்சுமே அது ஒரு இருந்துட்டே இருந்தது உள்ள அப்படின்னு ஏதாவது? அது விக்டர் தான். விக்டர் கேரக்டர். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் இருந்தது கேரக்டர். அதுதான் வீட்லயும் அப்படிதான் அப்படி இல்லை, அது வீட்டில் அந்த மாதிரி பிஹேவியர் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்காக என்ன ஆக்குச்சு. பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு என்னால கேரக்டராக இன்னும் பார்க்க முடியுது. உட்காந்து ஆப்போசிட்ல பேசும்போது கூட அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இல்லை, கேரக்டர். அதுதான் ஒரு மென்டலாக ஸ்ட்ரெங்தன் பண்ணுச்சு. அது என்னமோ தெரியல, சைக்கலாஜிக்கலாக அது ஒரு மாதிரி ஒன்று ஃபீல் கொடுத்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கம்பேக் இல்லையா உங்களுக்கு அந்த விக்டர் கேரக்டர் அப்படிங்கிறது? ஏன்னா தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நான் பார்த்தேன், நீங்கள் வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு வெளியே வந்ததாக இருக்கட்டும், மக்கள் அதை கொண்டாடினதாக இருக்கட்டும். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்லை அது என்ன டக்குன்னு என்ன கனெக்ட் பண்ண ஒரு கேரக்டர், ஆடியன்ஸோடு என்னை போய் கனெக்ட் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் அஃப்கோர்ஸ் தடையற தாக்க இந்த மாதிரி படங்கள் நடிப்பு ரீதியாகவும் ஒரு நடிகனாக என்னை ஆடியன்ஸ் வேறு மாதிரி என்னை பார்த்து ரிசீவ் பண்ண விஷயங்கள் இருக்குது. பட் இது யுனானிமஸாக போய் பட்டுன்னு ரீச் ஆன கேரக்டர். ஸோ அது மறக்கவே முடியாது. அருண் விஜய் சார்ட்டு அந்த மாதிரியான கேரக்டர் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணால. அதுதான் அந்த யூஎஸ்பி. அது டக்குன்னு அதை நம்ம ஃபுல்ஃபில்டாக பண்ணதுனால அது ரீச் ஆகிருக்கு. ஸோ அதை தான் சொன்னேன். அங்கேருந்து நமக்கு அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு படத்துலையும் நம்ம பண்ணும்போது ஆடியன்ஸை கெஸ் பண்ண விடாமல் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ மேபி இருக்குமோ, இவர் ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு தாட் ஒன்று வரும்ல. ஸோ அதெல்லாம் இட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் த ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக. ஸோ இப்போது ஒரு கேரக்டர் இந்த அளவுக்கு மக்கள் மனசில் போய் ரீச் ஆகுதுன்னா ஒரு ப்ரெஷர் அது க்ரியேட் பண்ணும்ல. ஏன்னா அடுத்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும் நம்ம மேலே, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றப்போ அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கா ஒவ்வொரு படம் சூஸ் பண்ணும்போதுமே? எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இருக்கும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அதுதான் அது நம்ம அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். எனக்கும் அது இருக்குது. அண்ட் நம்ம மக்களை திருப்திப்படுத்தணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எந்த மாதிரியான ஒரு காமெடி ரோல்னால் அதில் நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும். இல்லை ஒரு சீரியஸ் ரோலோ இல்லை ஒரு இன்டென்ஸ் ஒரு விஷயமா இருந்தால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னாவே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ அது ஸ்கிரிப்டாகவும் சரி, அந்த கேரக்டர் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, என்ன சில விஷயங்கள் யூனிக்காக கொடுக்குறோமோ அதெல்லாம் போனஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ். ஸோ அது எப்போதுமே ஒவ்வொரு படத்துக்கும் அது நமக்கு இருக்குது. எனக்கு இருக்குது. ஒரு விஷயம் நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இல்லை நம்ம எவ்வளோ தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க இவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்துச்சு அதனால வந்தாங்கன்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா, இல்லை இப்போவுமே அது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களோட திறமையில தான் இங்கே நம்ம வி கேன் கம் அப். யாரும் என்னாருன்றதுனால எடுத்து தூக்கிட்டு கொண்டாட போகிறதில்ல. ஏதாவது ஒரு விஷயம் ஆடியன்ஸ் போய் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அது நம்ம ஒருத்தர் ரீச் ஆக முடியும். ஸோ நான் வந்த காலகட்டத்தில் என்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு தவிர என்னாருன்றதுனால நமக்கு உடனே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குவியலை. அண்ட் ஒன்று அப்பா என்கிட்ட எந்த படங்கள்லையும் என்னோடய செலெக்ஷன்லேயும் இன்டர்ஃபியர் பண்ணதே கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்ம வேறு மாதிரி வி ஹவ் கிரியேட்டட் அ ஸ்பேஸ். ஏன்னா அதுதான் முக்கியம். நமக்குன்னு ஒரு ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணுறது தான் ஒவ்வொரு நடிகனுக்குமே அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஐ திங்க் வி ஹவ் கிரியேட்டட் ஒன் ஸ்பேஸ் அண்ட் நான் அதை நகர்த்திக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அது அந்த காலகட்டங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். கண்டிப்பாக அது மறுக்கவே முடியாது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம், படங்கள் ஒவ்வொரு படங்களும் சூஸ் பண்ணுறது, இந்த படங்கள் நான் பண்ணுவேன்றதை தாண்டி இந்த மாதிரியான படங்கள் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கா? அதில் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன் அப்படின்னு. அப்படி நான் எதுவும் திங்க் பண்ணது இது வரைக்கும் இல்லை. பிகாஸ் மேபி
அந்த மாதிரி கதைகள் வரலையா என்னன்னு தெரியல. எனக்கு பிடிக்கலன்னா I will avoid. கேரக்டரா கேக்குறேன், இந்த மாதிரியான கேரக்டர் இல்ல வேண்டாம் அப்படின்னு. I don't want to specify that kind of character. So அது மேபி அது மற்ற நடிகர்கள் யாராவது பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணுறதுக்காக அது பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு என்னென்னா கொஞ்சம் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாகவும் நம்ம ஒரு சில விஷயங்களாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். பட் சில கேரக்டர்ஸ் எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும் இல்லையா, அதில் சிலது ஒரு 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 லிமிட் மேலே போகும். பீயிங் இன் ஆக்ஷன் பல வேரிடு எமோஷனை நம்ம கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து ஆன்டகனிஸ்டாகவும் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஐ டோன்ட் டிஃப்ரென்ஷியேட். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர், எனக்கு ஏதோ ஒரு சம்திங் சேலஞ்சிங்காக விஷயம் இருந்துச்சுன்னா பண்ணுவேன். பட் அது நான் சொல்கிறேனே, ரொம்ப இப்போது இஃப் இட் இஸ் கோன் பி சம்திங் சொசைட்டிக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். ஓகே, ஆன்டகனிஸ்ட் ப்ரோட்டகனிஸ்ட் ரெண்டுமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ, அது ஒரே படத்தில் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதில் என்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு சேலஞ்சிங்காக இருக்குமா? அது ஒரே படத்தில் நான் தான் ஹீரோ நான் தான் வில்லன் அப்படின்ற இல்லை, அதுதான் நம்ம ரெண்டுமே பண்ணி பார்த்தாச்சு இல்லை. ஸோ அது ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அது அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கே நான் கேட்குறேன். அதில் அப்போது உங்களுக்கு இருந்ததா அது ஏதாவது என்ன இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு, நான் தான் இங்கே வில்லன் நான் தான் ஹீரோ அப்படின்னு? இல்லை, அது அப்படி கிடையாது. வி டிஃப்ரென்ஷியேட்டில் அந்த கேரக்டருக்கு அப்படி மாறிக்க வேண்டியதான், இந்த கேரக்டருக்கு இப்படி மாறிக்க வேண்டியதான். ஸோ அது எனக்கு யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். மீன் ஒர்க் பண்ண அந்த மெச்சூரிட்டி வந்துடும் அண்ட் யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ இட். அதுதான் அந்த சேலஞ்சுன்னு சொல்கிறேன். அதுதான் இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் அது பண்ணுறதுக்கு தான் வி ஆர் வெயிட்டிங். அது எனக்கு நான் சம்திங் லைக் திஸ் கம்ஸ் அப், அது இன்னும் என்ன எக்ஸைட் பண்ணும். ஒரு நம்ம ஸ்டீரியோடைப் ஒன்று இருக்கும். ஒரு கேரக்டர் ரொம்ப ரீச் ஆகுது, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ விக்டர் கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்து இவர் இப்படியே பண்ணால் நம்ம ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் வந்துடும். அதில் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருந்தீங்களா? இல்லை நம்ம அடுத்தும் இதை பண்ணக்கூடாது, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும், அடுத்தடுத்து வேறு கேரக்டர்ஸ் பண்ணீங்க அது? இல்லை, அதுதான் ஸ்டீரியோடைப் பண்ணிவிடுவாங்கன்னு நான் பயமுறுத்துனாங்க. பட் அதுக்கு மாற்றாக தான் எனக்கு வந்து குற்றம் 23 எனக்கு பெரிய சக்ஸஸ் கொடுத்தோன்னே அது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஓகே, ஆடியன்ஸ் அந்த மாதிரி திங்க் பண்ணல. பட் ஆனால் ஆல்வேஸ் தே வாண்டட் மீ, எனக்கு ஒரு ஆன்டகனிஸ்டாக ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஒரு எப்போதுமே எனக்கு நிறைய மெசேஜஸாக இருக்கட்டும், ஃபேன்ஸை பார்க்கும்போது சார் அந்த மாதிரி திருப்பி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த ரெட்டத்தலையில் ஐ திங்க் அந்த ஒரு வேர்ஷனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது ஐ திங்க் இட் வில் எக்ஸைட் தி ஆடியன்ஸ். நீங்கள் பர்சனலாக விச் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் யூ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, ஒரு நடிகனை நான் வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்குள்ளே போகணுன்றது தான் என்னோட ஆசை. எனக்கு வந்து இல்லையே, ஐ லைக் பேட் கைன்னும் போது இன்னும் எனக்கு எந்த வரமுறையும் இல்லைல்ல. ஸோ அது ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணலாம், என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் பண்ணலாம். ஸோ அது ஒரு இன்னும் எக்ஸைட்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி தான் எனக்கு. இப்போ உங்களுடைய படங்களில் வந்துட்டு டைரக்டர்ஸ், அதாவது வந்துட்டு அவங்க படங்கள் பண்ணியிருப்பாங்க, ஒரு கேப்க்கு அப்புறம் ஒரு படங்கள் பண்ணுறாங்கன்றப்போ அது உங்களுடைய படங்களாக தான் இருக்கும் அந்த கேப்க்கு அப்புறம் வர்றது. இப்போ என்னென்னா அந்த ஒரு நம்புறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை ஓகே இவங்க வந்துட்டு இவ்வளோ நாள் படம் பண்ணலனாலுமே இப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நல்ல கதையாக இருக்கும், அது நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புகிற விஷயம் எப்படி? அதை நம்பி ஓகே அப்படின்னு? இல்லை, நான் அதான் சொன்னேனே, எனக்கு வந்து அந்த ஒரு I had a lot of gaps in between. ஸோ நான் படங்கள் பண்ணாத காலங்கள்லாம் இருந்தது. பிகாஸ் அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த டைம்லாம் I'll be waiting, அந்த டைம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போது என்னோட அந்த மனநிலை எனக்கும் தெரியும். அண்ட் நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணேன். அண்ட் ப்ளஸ் என்ன ஒரு உள்ளுக்குள்ளே நம்மளே வந்து ஒரு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இன்னும் ஒரு விஷயம் ஒன்று டெவலப் பண்ணணும்னு நினச்சி அடுத்தது இன்னும் வேறு மாதிரி ஒன்று கொடுக்கணுன்னு ஒரு வெறி ஒன்று ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் இப்படி அந்த கேப்பை வந்து இப்போ ஒரு கேப்புக்கு அப்போ வராங்கன்னா அது அப்புறம் வெல் ப்ரிப்பேர்டாக தான் அந்த டிரெக்டர்ஸ் வருவாங்க. ஏன்னா அது கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு யூனிக் ஸ்கிரிப்டோட தான் வருவாங்கன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ அது ஆல்வேஸ் ஐ டேப் தட். ஸோ அப்படி தான் எனக்கு அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சது. அண்டு அதுதான் சொல்கிறேனே, தட் அந்த ஸ்பேஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதுன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதை வந்து இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இப்போ எனக்கு ரியலி இன் பேஷன் அபவுட் சினிமா அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்தது தான். இல்லை, ஒரு சின்ன செக்மெண்ட், ரொம்ப ஈஸியான செக்மெண்ட் தான். நீங்கள் பண்ண கேரக்டர்ஸோட நேம்ஸ் என்கிட்ட இருக்குது, நீங்கள் என்ன மூவின்னு மட்டும் சொன்னால் போதும். பார்க்கலாமா? அப்படிலாம் பார்க்கக்கூடாது. தமிழரசன், பாண்டவர் பூமி, உபேந்திராவா, ரெட்டத்தலை, ஓகே டன். முகுந்தன், இயற்கை, ஓகே. வெற்றிவேல்,
மலைமலை. வேற லெவல். ஓகே, செல்வா. செல்வா எப்படி நான் மறக்க முடியும்? தடையற தாக்க. கண்டிப்பா இந்த கேரக்டர் நீங்க சொல்லிடுவீங்க. விக்டர். என்ன இதை நான் வைக்கணுமா? ஓகே டன். வெற்றிமாறன். குற்றம் 23. வேலு. மாஞ்சாவேலு. ரவிச்சந்திரன். யானை. ரவி. ஓகே. ரவிப்பா, ரவியப்பா. ஓகே டன். தியாகராஜன். தியாகராஜன். சிசிவி மறக்க முடியுமா? தியாகு. தியாகு. எஸ். நீங்க ஏன் தியாகுன்னு சொன்னீங்கன்னா இல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க, எனக்கு தெரியும் அதான். ஓகே நெக்ஸ்ட் மாத்துவீங்க. ராஜா. ஃபிளேட்டா ராஜான்னு நீங்க எதுவும் சொல்லலன்னா பண்ணல. உங்க கடந்த காலத்துக்கு நோக்கி போனீங்கன்னா தெரிஞ்சிடும். கடந்த காலத்துக்குன்னா நம்ம எப்போது போச்சு. ஒரே மாப்பிள்ளை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏங்க மெமரிலாம் அவ்வளவு சீக்கிரம் போயிடாதுங்க. ஓகே நான் ஆனா First நீங்க வந்து படத்தோட character ஃபர்ஸ்ட் பேரு. படத்தே இவ்வளவு யோசிச்சு தான் இல்ல சொன்னீங்க. ஏன்னா இது டேக்கிங் மீ டவுன் தி லைன். நான் வந்து ரீசெண்டா நீங்க கேக்குறீங்கன்னு நினைச்சேன். அது ஃபர்ஸ்ட் படத்தோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் எப்படி படத்தோட கேரக்டர் யோசிச்சு தான் சொன்னார் அவரு. பட் நைஸ், நல்லா விளையாடுங்க. Thank you தேங்க்யூ so ஸோ much. மச் Thank சார். you. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நைஸ் டு டாக் வித் யூ. தேங்க்யூ you. ஸோ மச். Same here. ரெட்டத்தலை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய லிட்டில் டாக் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ Thank you. மச். Thanks a lot.